எக்ஸைஸ் 5ல் 7 சம்மு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பால் பண்ணையில் பால் விற்கிறாங்க, ஸ்டோர் வச்சுருக்கார் ஒருத்தர். அவர் வந்து இதெல்லாம் ப்ரைஸு, இது வந்து ப்ரைஸு, எக்ஸைஸ் இதெல்லாம் ப்ரைஸு, இதெல்லாம் லிட்டர்ஸு. அப்போது அவர் 14 ரூபாய்க்கு 980 லிட்டர் விற்கிறாரு. அப்புறம் 16 ரூபா ரேட்டில் 1220 லிட்டர் விற்கிறாரு. அப்போது 17 ரூபா ரேட்டில் எத்தனை லிட்டர் விற்பாருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த லிட்டர் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்லோப் தான் இது ஃபார்முலா. வேறு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எதுவுமே வச்சாலும் கொஞ்சம் கஷ்டம். ஸ்லோப் ஃபார்முலா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எக்ஸாம்பிள் அதை தான் கொடுத்துருக்காங்க. நான் அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஏபியோட ஸ்லோப்பும் பிசியோட ஸ்லோப்பும் ஒன்று தான் இல்லையா? கொஞ்சம் கூட மாற போகிறதில்ல. ஏன்னா ஒரே மாதிரி தான் ஸ்லோப் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு நான் இந்த வேல்யூவை லிட்டர் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறேன். எப்படின்னா, ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏசி. ஏபியும் ஏசியும், அதாவது ஏபியோட ஸ்லோப்பையும் ஏசியோட ஸ்லோப்பையும் ஈக்குவல்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருக்கும். எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 17 ரூபா ரேட்டுக்கு எத்தனை லிட்டர் விற்கிறான்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா ஒரே மாதிரி தான் ரைஸ் ஆகும் இல்லையா பால் விலை. உடனே அடுத்து அதிகமாக ரைஸ் ஆகாது இல்லையா? அதனால் ஸ்லோப்பு வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக, நம்ம ஒரே மாதிரி தான் போடுறதுனால. அப்போது ஏபி எந்த அளவுக்கு ஏறுதோ, ஏபிக்கும் ஸ்லோப்போட ஏக்கும் பிக்கும் உள்ள ஏற்றம் என்னவோ அதே ஏற்றம் தான் பிக்கும் சிக்கும் இருக்கும் இல்லையா? அதே டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அதனால தான் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போது ஸ்லோப் ஆஃப் ஏபி என்ன ஃபார்முலா, y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இது ஏசி என்னது, அதே தான் y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இது x1 y1, இது x2 y2 இல்லையா? இப்போ இந்த பக்கம் வரலாம், ஏபி இல்லையா? ஏபிக்கு ஏபினா y2 என்னது 1220 மைனஸ் y1 என்னது 980 டிவைடட் பை x2 16, x1 14. இந்த பக்கம் வந்துடலாம். இது ஏசி இல்லையா? ஏ அப்படியே இருக்குது, சி மட்டும் x2 y2ன்னு எழுதிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் இல்லையா? இப்போது y2 என்னது எக்ஸு மைனஸ் y1 980 டிவைடட் பை x2 17, x1 14. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம கால்குலேஷன் தான் பண்ணுற வேலை தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போது என்ன பண்ணலாம், 122 என்னன்னு பார்க்கலாம். இது 1220 980 மைனஸ் பண்ணால் இது ஒரு 40, இது 40, இதில் ஒரு 2 ஏன்னா ஒன்று அதில் போயிடுச்சு 240. அப்போது இது 240 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு இது என்னது எக்ஸ் மைனஸ் 980, அது எந்த மாற்றமும் இல்லை, டிவைடட் பை இது 17ல் 14 போச்சுன்னா 3 வச்சுங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். என்னது 120. அப்போது 120 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 980 டிவைடட் பை 3. எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எல்லா நம்பரும் வெளியே இந்த பக்கம் கொண்டு போகணும் இல்லையா? 3 இன்ட்டு 120 என்னது 360 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 980. எக்ஸ் மைனஸ் 980. அப்போது எக்ஸ் தான் வேணும் இல்லையா? எக்ஸ் அந்த பக்கம் வச்சுட்டு இது இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன வரும், இது மைனஸ் ஆகுது ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? அப்போது 360 ப்ளஸ் 980 ஈக்குவல் டு எக்ஸு. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 360 980 0 4 1 10 13 1340 ஈக்குவல் டு எக்ஸு. அப்போது 17 ரூபாய்க்கு எவ்வளோ எத்தனை லிட்டர் விற்பான், 1340 லிட்டர். அவ்வளோதான் சம்.